சட்டமன்ற தேர்தலையொட்டி வேட்பாளர் நேர்காணலை தொடங்கியிருக்கிறது திமுக. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நேர்காணல் செய்கிறார் திமுக தலைவரும் முதல்வருமான மு.க.ஸ்டாலின். அண்மை செய்தியை பார்க்கிறோம். இன்று புதுச்சேரி, காரைக்கால் வேட்பாளர்களையும் நேர்காணல் செய்கிறார் முதல்வர் ஸ்டாலின். சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கிறது. வேட்பாளர் நேர்காணலை தொடங்கியிருக்கிறது திமுக. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முருகேசனிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் முருகேசன், இன்னைக்கு திமுக வேட்பாளர் நேர்காணலை தொடங்கி இருக்கிறார் முதல்வர். எவ்வளவு பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது? எந்தெந்த முக்கிய முகங்கள் இன்று நேர்காணலில் பங்கேற்கிறார்கள்? கூடுதல் விவரம் என்ன? தமிழக சட்டமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தமிழக அரசியல் தேர்தல் களம் நீங்கள் சொன்னது போல் தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக தேர்தல் காலத்துக்கு முன்பாக, அதாவது தேர்தலை அறிவிப்பதற்கு முன்பாகவே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை, தேர்தல் அறிக்கை குழு தயாரிப்பு, பரப்புரை என்று பல்வேறு கட்சிகள் ஈடுபட்ட நிலையில் தேர்தல் தேதி அறிவித்தவுடன் அடுத்த கட்டமாக தற்போது ஒவ்வொரு கட்சியும் நேர்காணல் தொடங்கியிருக்கு. குறிப்பாக பாத்தீங்கன்னா ஏற்கனவே அதிமுக சார்பில் நேர்காணல் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது. வேட்பாளர்கள் நேர்காணல் நடத்தி முடிக்கப்பட்டது. திமுக இன்றைய தினம் நேர்காணல் தொடங்கி வரும் 22ஆம் தேதி வரை, அதாவது 4 கட்டங்களாக, அதாவது ஒவ்வொரு நாளும் 4 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு இந்த நேர்காணல் நடைபெறுகிறது. தற்போது தமிழக முதல்வரும் திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கலைஞர் அரங்கத்தில் தற்போது நேர்காணல் தொடங்குகிறது. முதல் கட்டமாக இன்றைய தினத்தில் பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி, காரைக்கால் தொகுதிகளுக்கான 30 தொகுதிக்கான நேர்காணல் நடைபெறுகிறது. வழக்கமாக ஒவ்வொரு தொகுதியிலும் வேட்பாளர் வரும்போது நீங்க இந்த தொகுதியில் எத்தனை இடமாக இருக்கிறீர்கள், உங்களுடைய வாக்கு சதவீதம், அங்குள்ள மக்கள் தொகை எவ்வளவு வாக்கு செய்தும் திமுக கடந்த முறை பெற்றது, தற்போது எம்எல்ஏ இருப்பது யார், எவ்வளவு நம்ம வெற்றி பெற்ற வாய்ப்பு எப்படி இருக்கிறது, எவ்வளவு தேர்தலில் செலவு செய்வீர்கள் என்ற கேள்வியெல்லாம் கேட்கப்பட்டுதான் இந்த நேர்காணல் நடத்தப்படும். அதன் அடிப்படையில் தான் தற்போது இந்த நேர்காணல் தொடங்கி நடைபெற்றிருக்கிறது. நாளை தினத்தில் காலை மாலை 2 பேர்களும் வரும் 22ஆம் தேதி வரை நேர்காணல் நடைபெறுகிறது. மக்களுக்கு பிடித்தவர்களுக்கும் வெற்றி பெறுபவர்களுக்கும் மட்டுமே சீட் வழங்கப்படும் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் நேற்று அவங்களோட மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசினதா நம்ம பார்த்தோம். அந்த வகையில வேட்பாளர் தேர்வுல திமுக எந்த அளவுக்கு கவனம் செலுத்துறாங்க? வழக்கமாக பாத்தீங்கன்னா நேர்காணல் போது வேட்பாளர்கள் மாவட்ட செயலாளர் பரிந்துரைப்பார்கள். கடந்த காலையில் தேர்தல் போட்டியிட்டவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்றதெல்லாம் கடந்த காலத்தில் வரலாறு. அதே போன்று தற்போதும் வந்துவிடாது. இவங்க வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதியில் இலக்கு என்ற நோக்கத்தோடு திமுக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் இலக்கத்தோடு இந்த தேர்தலை சந்திக்க இருப்பதால் வேட்பாளர்கள் முக்கியம். அதாவது சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர் தேர்வில் ரெக்கமெண்டேஷன் என்பதை விட அவர்கள் மக்கள் மத்தியில் பரிச்சயமானவரா, அங்கு அவர் என்ன செய்திருக்கிறார் என்பதை பார்த்துதான் இந்த நேர்காணல் நடத்தப்படுகிறது. அந்த அடிப்படையில் தற்போது நேர்காணலில் மாவட்ட செயலாளர் கூட மாவட்ட செயலாளர் மட்டும்தான் அருகில் அமர்ந்திருப்பார். ஆனால் அவர் பரிந்திருக்காது. இவர் இந்த சட்டமன்ற தொகுதியை சேர்ந்தவர் தான் என்பதை மட்டும் அவர் குறிப்பிடுவார். அதனைத் தொடர்ந்து அவர் என்னென்ன தொகுதியில் என்னென்ன பணிகள் செய்திருக்கிறார், மக்கள் மத்தியில் எவ்வளவு பிரபலம் அடைந்திருக்கிறார், அவரால் எவ்வளவு செலவு செய்ய முடியும் என்பதெல்லாம் கருத்தில் கொண்டுதான் இந்த தேர்தலில் வேட்பாளர் தேர்வு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக ஒவ்வொரு தேர்தலும் எந்த சமூகத்தை அதிகம் மக்கள் இருக்கிறார்களோ அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு அந்த தொகுதியில் வேட்பாளர்களாக அறிவிக்க வாய்ப்பு இருக்கும். தற்போது அந்த சூழல் இருக்காது. வேட்பாளர்கள் மக்களிடையே எவ்வளவு பரிச்சயமாக இருக்கிறாரோ அவர்களை வேட்பாளரை தேர்வு செய்ய வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. திமுகவின் வேட்பாளர் நேர்காணல் தொடர்பான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி முருகேசன்.